இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்பெஷல் அர்ச்சனை. 50 ரூபா கொடுத்தா கொஞ்சம் விபூதியும் குங்குமம் நிறையா கொடுப்பார். 100 ரூபா கொடுத்து அப்படி கூப்பிடுவார், இப்படி இருந்து பாருங்க நேரடியாக. ஒருத்தர் 200 ரூபா எடுத்தேன், கேட்டு கம்பியை திறந்து விட்டு உள்ளே நில்லுங்க அப்படின்னாரு. ஒருத்தர் 300 ரூபா எடுத்தேன், வாங்க உங்க பக்கத்தில் பெருமாள்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கு. ஒருத்தர் 500 ரூபா எடுத்தேன், பெருமாள்கிட்ட கொடுங்க அவர் எடுப்பார் உங்களுக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்தல கோவம் வந்துருச்சு இவருக்கு. ஏன் சார் இங்கேலாம் வரீங்க? போன் பண்ணா சாயந்தரம் பெருமாள் தூக்கி வீட்டுக்கு வந்துருப்பேல அப்படின்ட்டு சேர் ஆட்டோவில் கிளம்பிட்டியா சார் தூக்கிட்டு. டாக்டர்கிட்ட போகல, டாக்டர் இப்படி எழுதியிருக்காரு மருந்து சீட்டு பார்த்தோன்னே மயக்கப்பட்டு விழுட்டான். என்ன சாவுக்கு முன் சாவுக்கு பின் எழுதியிருக்காரு. என்னங்க அவசரப்படமா? சாப்பாடுக்கு முன் சாப்பாடுக்கு பின் அவர் எழுதுனது. இவன் படிச்சு மயக்கப்பட்டு வந்தா என்ன செய்ய முடியும்? இன்னொருத்தன் போயிட்டு எல்லா மெடிக்கலையும் கொடுத்துட்டு கொண்டு வந்திருக்கான். என்ன டாக்டர் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரூபா அந்த மேல எழுதிருக்கீங்க, அவர் அதுக்கு தாங்க 1500 ரூபா வாங்கினாங்க. அட பாவி, அது பிள்ளையார் சொல்லிடா போட்டுருக்காரு. அவரு பிரிஸ்கிரிப்ஷன் பிள்ளையார் சொல்லி போட்டுருக்காரு. அதுக்கு 1500 ரூபாய்க்கு மருந்து கொடுத்துருக்க ஒரு மெடிக்கல். அவனத்தான் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க பாவா, அந்த கடையை கூட்டிட்டு போயிட்டாவே. இன்னொன்று நம்ம சொல்லுவோம், அந்த நேற்று ஏணி மரத்து ஏறும்போது டாக்டர் பட்டக்குண்டு ஏணி சரிஞ்சு கீழே விழுந்துட்டேன். எனி ப்ராப்ளம் இல்லை, ஏணி தான் ப்ராப்ளம். வேற எதுவும் பிரச்சனைனா ஏணி தான் நான் விழுந்தத்தானே அவன் சொல்லுவான் பாவம். அப்புறம் எனி ப்ராப்ளம் நொனி ப்ராப்ளம் அவன் என்னத்தை தெரியும் பாவம். விழுந்தவனுக்கு மருந்த போடியாண்டா அங்கே போய் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்காரு பாவம். அவனுக்கு தெரியாது வேற. நடந்து போச்சு. இப்போ ஆப்ரேஷன் ரொம்ப வகுத்தறிச்சோட சொன்னேன். டாக்டர் எனக்கு ஆரம்பத்தில் சின்ன மைனர் ஆப்ரேஷன் சொன்னீங்க நியாயம், இப்போ திடீர்னு மேஜர் ஆப்ரேஷன் சொல்கிறீங்களே என்ன? இல்லைங்க ஒரு இடம் ஒன்று புதுசாக விலைக்கு வருது, அதை வாங்குறதுக்கு தேவை. அவர் இடம் வாங்குறதுக்கு இவனுக்கு மேஜர் ஆப்ரேஷனா? என்னங்க வாழ்க்கை? சாகான் நினைச்சு தூக்கயிறை போட்டேன், கயிறு அந்த விழுந்துருச்சு. சரின்ட்டு ரயிலில் சாவு கொண்டு போனேன், அன்னைக்குன்னு பந்தாயிடுச்சு. நீர் கிணத்துல குதிக்கணும் போனேன், அன்னைக்கு தண்ணி இல்லை. சாக போகிறேன் தண்ணி இருந்தானே, தண்ணி இல்லாட்டி குதிக்க வேண்டியானே. அப்படியே ஒரு சோகமாகவே பேசுறது. ஒரு ஆள் பகலில் 2 வீலர் வந்திருக்காரு, 2 வீலர் லைட் எரிஞ்சிருக்கு. சார் லைட் எரியுது சார், போடா நீயா கரண்ட் பில் கட்டுற அப்படின்னு போயிருக்கான் அவன். அதுக்கு அவன் கரண்ட் பில் கட்டிக்கான். பேதா பின்னீர் வாங்கி 2 பேரும் அண்ணன் தம்பி ஒரு செருப்பு வாங்கினாங்க. 2 பேருக்கு சேர்த்தே ஒரு சோடி தான் வாங்கினாங்க. அண்ணன் சொல்கிறேன், நான் வந்து பகலில் போட்டுக்கிறேன், நீ என்னாச்சு நீ நைட்டில் போட்டுக்க, இதே ஒப்பந்தம். சரி, அந்த செருப்பு ஒரு 3 மாதம் கழிச்சு தேஞ்சு போச்சு. அண்ணன் சொன்னேன் மறுபடியும், வேறு செருப்பு வாங்குவோமாடா? வேணாம்டா, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் போச்சு. என்னடா நைட்டு அதுக்காகவே நடந்திருக்கேன், செருப்பு போட்டு நடக்கின்ற ஒரு ஆசைக்காகவே பாரு. அப்போ அவனுக்கு தேவையா? இதே மாதிரி ஒரு சாமியார் காட்டுக்குள்ள போனார். ஆதிவாசி பிள்ளாம் பார்த்துட்டு இவங்களை திருத்தணுமே சொல்லி, நான்லாம் உங்களை திருத்தறக்காக வந்திருக்கேன் அப்படின்றார். அதில் ஒரு ஆதிவாசி சொன்னேன், போன வாரமும் ஒரு சாமியார் வந்தார். அப்படியா, எப்படி இருந்தார்? நல்லா ருசியாக இருந்தார் அப்படி சாப்பிட்டுருக்காங்க. அந்தால இப்படியால போய் திருத்த போனார் என்ன ஆகும்? இவரையும் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையிலே பயங்கர டென்ஷனாக இருப்பாங்க. என்னையா அதே பஸ்ஸு, அதே ஆஃபீஸ், அதே பொண்டாட்டி, ஒரு வாழ்க்கை. இப்போ டென்ஷனில் இருக்கவனுக்கு மத்தியில் காலைல பரபரப்பாக தான் பேசுவாங்க. அன்னைக்கு ஒரு ஆள் எதிர்த்தாப்புல வந்திருக்காரு, இவன் கேட்டிருக்கான், போன வாரம் சேர்த்து நீயா உங்க பெரிய பணாயா அப்படின்னு இருக்காரு. இரு கேட்டு வரேன் ஓடி இருக்கான். சயின்ஸ் வாத்தியார் அவர் வந்தவர், தம்பி பிராக்டிக்கலாக பாடத்தை தொடங்குறேன்னு சொல்லி, இதுதான் வயர் அப்படின்னு ஒரு 6 மீட்டர் வயர் எடுத்து காட்டினார். இதுதான் சுவிட்சு, இது ஹோல்டர், இது பல்ப் அப்படின்னு மாட்டி சுவிட்சை போட்டார். படக்குன்னு பல்ப் அப்படி எரிஞ்சு பார்த்தியா, ஒளி எப்படி வந்துச்சு? கிடுகுடுன்னு ஒருத்தர் மேலே வந்து சுவிட்சை அப்படின்ட்டு எப்படி போச்சு அப்படிதான் வந்துச்சு அப்படின்னு உட்காந்துட்டான்.